சென்னை ராஜதானிக்கு நீங்க சுதந்திரம் கொடுக்க கூடாது. ஐயா காமராஜர் அவர்கள் இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும், சுதந்திரத்துக்காக போராடி 9 ஆண்டு காலம் சிறையிலே அடைபட்டு இந்த நாட்டுக்காக தன் உடம்பை வருத்தியவர். கிட்டத்தட்ட 12,000 பள்ளிகள் அவரால் கட்டப்பட்டது. எளிமைக்கு எடுத்துக்காட்டுன்னு சொன்னா இன்னைக்கு ஐயா காமராஜர் அவர்கள் தான். இது வெள்ளக்கார ஆட்சி இல்லப்பா, இது மக்கள் ஆட்சி. ஆனா இன்னைக்குள்ள அரசியல் பூரா என்ன சொல்றீங்க? காமராஜர் ஆட்சியை தருவோம். சத்தியமா தர முடியாது. வணக்கம். முதல்ல இந்த காணொலியை பாருங்க. அதாவது காமராஜர் தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கண்டன கூட்டம் போடுறாரு. காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும். அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார். நம்ம கடைசியா கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும். இதுல பேசப்பட்டிருக்கிறது உண்மையா? ஏசி கேட்டாங்களா? நாட்டை தான் பாதுகாப்புன்னு சொன்னாங்களா? 1943 நீங்கள் ஒரு தீர்மானம் ஒன்றை போட்டீங்க. அந்த தீர்மானத்தை இப்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாநாட்டில் திகாவோட மாநாடு, அந்த மாநாட்டை நீங்க என்ன பேசியிருக்கீங்க? என்ன தீர்மானம்? ஒரே ஒரு தீர்மானம் தான் அரசியல் தீர்மானம். அந்த தீர்மானம் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு நீங்க சுதந்திரம் கொடுக்க போற மாதிரி தெரியுது. அந்த சுதந்திரங்களை அப்படியே கொடுக்க நீங்க வந்தா கூட சென்னை ராஜதானிக்கு நீங்க சுதந்திரம் கொடுக்க கூடாது. பிரிட்டிஷ் ராணியுடைய ஆட்சியின் கீழே இந்த சென்னை இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு தீர்மானம், இதுக்கு நாங்க முன்மொழிகிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கீங்க. ஆனா அதே சமயத்துல ஐயா காமராஜர் அவர்கள் இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும், சுதந்திரத்துக்காக போராடி 9 ஆண்டு காலம் சிறையிலே அடைபட்டு இந்த நாட்டுக்காக தன் உடம்பை வருத்தியவர். மேலும் கிட்டத்தட்ட 3 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார். 5 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். 4 முறை எம்பியாக இருந்திருக்கிறார். 12 ஆண்டுகள் தமிழக காங்கிரசினுடைய தலைவராகவும் 5 ஆண்டுகள் இந்திய காங்கிரஸ் தலைவராகவும் இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 12,000 பள்ளிகள் அவரால் கட்டப்பட்டது. 9 அணைக்கட்டுகள் கட்டப்பட்டது. தமிழகத்திலே பல பெரிய தொழிற்சாலைகள்லாம் இங்கு வந்தது. எளிமையின் சொந்தக்காரர், எளிமைக்கு எடுத்துக்காட்டுன்னு சொன்னா இன்னைக்கு ஐயா காமராஜர் அவர்கள் தான். இப்படி நாட்டு மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் தன் வாழ்வையே அர்ப்பணித்தவர் ஐயா காமராஜர் அவர்கள். அவரை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது. ஏனென்றால் அவருடைய பாதையே ஒரு தனி பாதை. கடவுள் நேரடியாக வருவதில்லை, கடவுள் மனித உருவத்தில் வருவார் என்று சொன்னால் ஐயா காமராஜர் அவர்கள் தான். அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய வாழ்வியல், அவருடைய வாழ்வு முறை, இதையெல்லாம் நீங்கள் பார்த்தா அவ்வளவு சீக்கிரமாக எளிதில் யாரும் பின்பற்ற முடியாது. அவரை போய் எவ்வளவு அசால்ட்டா, எவ்வளவு தைரியமா நீங்க பேசுறீங்க. அந்த பேசக்கூடிய தைரியம் உங்களுக்கு எங்கிருந்து வருது? ஒரு முறை அவர் குற்றாலத்துக்கு குளிக்க செல்கிறார். அவர் வாழ்க்கையில பாருங்க எவ்வளவு விஷயம். குற்றாலத்துக்கு குளிக்க செல்றார். குளிக்க போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க யாருமே குளிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஐயா உடம்பெல்லாம் என்ன தேய்ச்சிட்டு குளிக்கணும்னு அந்த ஆசையா குற்றாலத்தில் குளிக்க போகும்போது அந்த இடத்துல யாருமே குளிக்கல. அப்ப கேட்கறாங்க அதிகாரிகளை பார்த்து, ஏன் இந்த இடத்துல யாருமே குளிக்கலையே, சுற்றாத்துல யாரும் வரலையா அப்படின்னு கேட்கும்போது, ஐயா முக்கியமான விஐபிகள் வரும்போது, முக்கிய தலைவர்கள் வரும்போது யாரையும் இப்படி குளிக்க விட மாட்டோம், தனியா நிப்பாட்டிடுவோம், காவல்துறை அவங்களெல்லாம் தடுத்து நிப்பாட்டி இருக்கு. அப்போ அதனால நாங்களாம் நிப்பாட்டிட்டு நீங்க குளிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இது யார் செஞ்சது? இல்ல, இது வெள்ளக்காரனுடைய ஆட்சி காலத்துல இருந்து இந்த மாதிரி தான் பழகி இருக்கோம். இது வெள்ளக்காரன் ஆட்சி இல்லப்பா, இது மக்கள் ஆட்சி அப்படின்னு அப்பயே ஐயா காமராஜர் சொல்லியிருக்காங்க. இது மக்கள் ஆட்சி, நான் மக்களோடு சேர்ந்து குளிக்கிறேன், எல்லாரையும் என் கூட அனுப்புவேன்னு சொல்லி சேர்ந்து அந்த புகைப்படம் கூட இன்னைக்கு இருக்கு. இப்படி மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர் தன் நண்பர்களை கூட எப்படி வைத்துக் கொள்கிறார்? ஐயா ஜீவானந்தம் அவர்கள் தாம்பரத்துல அவ்வை பள்ளி அப்படின்னு கட்டுறதுக்காக ஒரு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அந்த அடிக்கல் நாட்டினதை அந்த கட்டடம் கட்டி முடிச்சு திறப்பதற்காக ஐயா காமராஜர் அவர்கள் போகிறார். போகும்போது கேட்கிறாரு, எங்கப்பா ஜீவானந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஐயா அவர் வீட்டில் இருப்பார். நேரா போய் வீட்டிலேயே பார்ப்போம்னு ஐயா காமராஜர்கள் முதலமைச்சராக இருந்து அந்த நண்பர் வீட்டுக்கே போகிறார். சேரும் சகதியமாக இருக்கு. காலை நினைச்சிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்த உடனே, என்னப்பா ஜீவானந்தம் நம்ம போலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே ஒரு ஐயா ஜீவானந்தம் சொல்றாரு, நீங்க போங்க காமராஜ் ஐயா, நான் வர்றேன் பின்னாடி, நீங்க முன்னாடி போங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் முன்னாடி போறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போனதுக்கு அப்புறம் அங்க ரொம்ப நேரமா காத்து கிடக்காரு. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஐயா காமராஜ் ஐயா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்போ அவர் வந்து என்னப்பா அவ்வளவு நேரம் கழிச்சு வர்றாரு, என்கிட்ட இருந்து ஒரு வேஷ்டி, அந்த ஒரு வேஷ்டி நான் துவைச்சு காய போட்டுட்டு அதை எடுத்து கட்டிக்கிட்டு வர்றேன். அவர் தான் அப்படின்னா அவர் கூட வைத்திருக்கக்கூடிய அந்த நபர்களையும் இப்படித்தான் அவர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். இப்படி பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்த அந்த டீம் பூராமே, ஒரு சகாக்கள் பூராமே எப்படி இருந்தாங்க? நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் வேலை செய்தவர்கள். இப்படி ஒவ்வொரு திட்டத்திலும் சரி, ஒவ்வொரு வேலையிலும் சரி, தன்னை நாட்டுக்காக அர்ப்பணித்தவர் ஐயா காமராஜர் அவர்கள். ஐயா முதல்வராக இருக்கும்போது மருத்துவ படிப்பு அப்ளிகேஷன் அவர் கைக்கு போகுதுங்க. அப்போ அவருக்கு முதல்வருடைய தனி உதவியாளர் இருப்பாங்கல்ல, அவங்க போய் டேபிள் வைக்கிறாங்க. ஐயா இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் அது மாதிரி சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு உனக்கு நிறையா உள்ள வரும்போது ஐயா அதை வாங்கிட்டு 10 நிமிஷம் திருப்பி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு எவ்வளவு பெரிய அப்ளிகேஷனை 2 நிமிஷத்துல முடிச்சு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயா சொல்லியிருக்காரு, நான் எல்லாத்தையும் ஃபுல்லப் பண்ணிட்டேன், நீ போட்டுட்ருங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் கை நாட்டு யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய பிள்ளைகளை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன், அதனால இதை செலக்ட் பண்ணது ரொம்ப எளிது அப்படின்னு சொல்லி உடனடியாக அதை உடனே அந்த அப்ளிகேஷனை ஃபார்வர்ட் பண்ணிருக்காரு. எப்படி ஒவ்வொரு துறையுமே எந்த முறையில் வந்து இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் உழைக்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவர். இந்தியாவில் 2 பிரதமர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல ஒரு கிங் மேக்கராக நமது ஐயா காமராஜர் அவர்கள் இருந்திருக்கிறார். ஒரு பச்சை தமிழன், ஒரு தூய்மையான தமிழன், இந்தியாவே ஆளுகின்ற பிரதமரை கூட தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பார்த்திருப்பீங்க. அதுல இந்திரா காந்தி அம்மா பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. நம்முடைய ஐயா காமராஜர் அவர்கள் கால் மேல கால் போட்டு அப்படி கம்பீரமா உட்கார்ந்துருப்பார். ஒரு பச்சை தமிழன். இவரை நம்ம யாரு பேச முடியுமா? இவர்கிட்ட நெருங்கியால் போக முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு தலைவனை இனிமேல் பார்க்க முடியுமா? ஆனா இன்னைக்குள்ள அரசியல் பூரா என்ன சொல்றீங்க? காமராஜர் ஆட்சியை தருவோம். சத்தியமா தர முடியாது. அவருக்கு நிகர் அவர்தான். நீங்க அவ்வளவு எளிதாக அவருடைய வாழ்விலையும் அவருடைய அரசியலையும் கடைபிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உத்தம தலைவர் தான் நம்ம ஐயா காமராஜர் அவர்கள். அவரை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. வணக்கம்.